இனிய காலை வணக்கம். நமது புடி வருது டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும். இன்று நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, மனநோய். என்னங்க மனநோய்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்குங்க மனநோய் பற்றி சொல்கிறீங்கன்றீங்களா? நீங்களும் ஒரு மனநோயில் தான் இருக்கீங்க. அதாவது மனநோய்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, சித்தபிரம்ம பிடிச்சவன், பைத்தியம் பிடிச்சவன், இவன் மட்டும்தான் மனநோய்க்கு ஆளான மையம். மற்றபடி நார்மலாக வாழறவனுங்கெல்லாம் மனநோய் இல்லாதவனுங்க மாதிரி சொல்கிறாங்க. நிஜத்தொட்டு சொல்லுங்க, சில பேருக்கு பணத்தாசை இருக்கும், அது பேர் மனநோய். சில பேர்களுக்கு இந்த ஊர்லேயே போய் வாழ பிறந்துட்டேனே, நான் வெளிநாடு போகணும், அமெரிக்காவில் வாழணும், இதுவும் ஒரு விதமான மனநோய். சினிமாவில் சாதிக்கணுங்க, நான் பெரிய கிரியேட்டருங்க, நான் ரைட்டர் அண்ட் டைரக்டர், என்ன 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 இது ஒரு விதமான மனநோய். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்க, நான் ஒரு செஸ் பிளேயர் ஆகணுங்க, இதெல்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு மனநோய். சரி, இந்த மனநோயில் போய் இறங்கினவன் நிம்மதியாக வாழ்ந்துருக்கிறதா யாராவது கேள்விப்பட்டீங்களா? கிடையவே கிடையாது. வாழ்க்கையை எவன் ஒருவன் ஜாலியாக எடுத்துக்கிறானோ, அதாவது கிரிக்கெட் விளையாட போவீங்க, வெற்றி பெறணுங்கிற ஆட்டத்தோடு ஆடாதீங்கன்றான். ஜாலியாக ஆடு, வாழ்ந்து அனுபவித்து ரசித்து ருசித்து பேட் பண்ணு. போல்டு ஆனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. சிக்ஸ் அடித்தாலும் என்ஜாய் பண்ணி ஆடு, விளையாட்டுத்தனமாக ஆடு. இந்த மனநோயிலேருந்து விடுதலை கிடையாது. வச்சுக்க, தப்பு இல்லை. அதுக்காக சினிமா லட்சியம் வேணான்னு சொல்ல, கிரிக்கெட்டில் லட்சியம் வேணான்னு சொல்ல. லட்சியம் இருக்கட்டும், அந்த லட்சியத்தை விளையாட்டுத்தனமாக வாடு. இப்போ நான் சினிமாவில் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தேன், 18 வயசு. இன்றைக்கி வயசு 61. நான் ரொம்ப சீரியஸாக இருந்தால் ட்ரக் அடிக்ட் ஆகிடுவேன். சங்கரேசன், செல்வராஜ், நிறைய கேரக்டர்ஸ் எங்கள் யூனியனில் மெம்பர்ஸ் இருக்காங்க. டாஸ்மார்க்கு, வயது இல்லைனா மீட் பண்ணேன்னா அவங்கக்கிட்ட இந்த புலம்பலாக வரும். நான் அறிவாளி தெரியுமா, நான் பிடுங்கி தெரியுமா, எனக்கெல்லாம் இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா, நான் எத்தனை வருஷம் சினிமா, இந்த பிறவியை சினிமாவுக்கு தியாகம் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் மனநோய் பிடித்த மனிதர்கள். நான் ஓடியாந்துருவேன், ஒரே ஓட்டம். இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மென்டல் கேட்ட தப்பி ஓடியாந்தேன். விளையாட்டாக வாழுங்க சார் லட்சியத்தில். நாளாக இப்போ விளையாட்டெல்லாம் இருக்கே, வந்தால் கூடுறா. விஜயகுமாருக்கு சினிமாவில் நீ வாய்ப்பு தரலைன்னா சினிமாவுக்கு நட்ட, எனக்கு ஒன்று நட்டலை போடா. நீலவோ அப்படியே காவிய படமாக இங்கே கொடுத்துட்ருக்கா அமையும். எல்லாம் மொக்க வந்ததில் கொஞ்சோண்டு பரவாயில்லைங்கிற குடும்பத்தை பரவாயில்லன்னு இருக்குது. இதுதான் சினிமாவோட நிலமை. மொக்க படம் கொடுக்குற நீங்களாம் போயிட்டு போடா, வந்தால் வரட்டும், இப்படி விளையாட்டாக வாழுங்க.